காலையிலே புழுங்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த நேரத்துக்கு வருவதில் ஒரு பஸ் ஆபீஸ் முன்னால் உள்ள ஸ்டாப்பில் இருக்கும். வேறு பஸ் என்றால் 1/2 கிலோமீட்டர் திரும்ப நடந்து வர வேண்டும். எதிர்பார்த்த பஸ் வந்தது. ஆனால் கூட்டம் நெருக்கி அடித்து கடைசி படியில் நின்று கொண்டேன். அடுத்தடுத்த ஸ்டாப்புகளில் ஆட்கள் இறங்க 10 நிமிடத்தில் ஒருவாறு சமாளித்து மேலே ஏறி உள்ளே வந்து விட்டேன். அருகில் இருந்த சீட்டில் உட்கார்ந்திருந்தவர் எழும்ப தயாரானார். அவரை நெருங்கி நின்று கொண்டேன். அவரை இறங்கியதும் உட்கார்ந்து கொண்டேன். அப்பா, சீட் கிடைச்சிடுச்சு, இனி நிம்மதியாக போகலாம் என்று நினைத்த போது, ஜன்னலோரம் இருந்தால் புழுக்கத்திற்கு காற்று கொஞ்சம் மிதமாக இருக்கும் என்று எண்ணிய போது ஜன்னல் ஓரத்தில் இருந்தவர் இறங்கினார். காலியான இருக்கையில் நகர்ந்து ஜன்னல் ஓரமாக அமர்ந்து அப்பாடா என்று ரிலாக்ஸ் ஆனேன். 5 நிமிடத்தில் பஸ் ஆபீஸ் வந்தது. சற்று நேரத்திற்கு எழும்பி இறங்கினேன். 1 மணி நேர பயணத்தில் எத்தனை எதிர்பார்க்கும் பேருந்து வர வேண்டும், ஏறுவதற்கு இடம் வேண்டும், ஏறிய பிறகு உள்ளே செல்ல வேண்டும், உள்ளே சென்ற பிறகு உட்கார வேண்டும், பிறகு ஜன்னலோர சீட் வேண்டும். இந்த கவனத்தில் டிரைவர் பஸ்ஸை எவ்வளவு லாகவமாக ஓட்டினார், எப்படி டிராபிக்கை கடந்தார், பாலத்தில் எப்படி ஏறினார் என்பதை மட்டுமல்லாமல் அதுவரை பக்கத்து இருக்கையில் புழுக்கத்தின் மத்தியிலும் தாயின் தோளில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையின் அழகை ரசிக்க தவறி இருக்கிறேன் என்பதை உணர்ந்தேன். வாழ்க்கையிலும் இப்படித்தான். எதிர்பார்ப்புகளோடும் பதற்றத்தோடும் வாழ்க்கையை கிடைக்கிறோம். சின்ன தருணங்களை ரசிக்க தவறி விடுகிறோம். ஆகவே வாழ்க்கையில் சின்ன தருணங்கள் ரசித்து அனுபவிப்போம். அப்போது தான் சந்தோஷமாக இருக்கும். யாரும் நம்மளை சந்தோஷப்படுத்த மாட்டாங்க. நம்மளே தான் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிடணும். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.